the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கிய சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. அதற்காக கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் கரங்களை தூக்கி மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோட ஸ்தோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் நம்மளை எழுப்பதற்காக நம்மளை எழுப்பின கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போறோம் கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை அற்புதமாக நடத்தின கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. கரம்பிடித்து நடத்தின கர்த்தருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மையை துதிக்கிறப்பா, உண்மைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரப்பா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே. 104ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். மறுபடியும் வாசிப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். நாம் சேர்ந்து செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறவர் அப்பா, ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, எங்களை சுகமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறப்பா, இப்போது பலவீனம் வியாதிகள் இருக்கிறவர்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நீரே எங்களுக்கு நல்ல மேட்பரப்பா, ஒரு நல்ல மேட்பராய் இந்த மக்களை ஒவ்வொரு நடத்துவீராக ஆண்டவரே. சுகத்தோட ஆரோக்கியத்தோடு நடத்துவீராக அப்பா. சமாதானத்தோட வாழ கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. புது வாசல்கள் திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். தேவ ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஒவ்வொரு நிரப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து முன்னேற சொல்லும்படியாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை அனுபவிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிரச்சனைகள் மாறட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். வழிகள் திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் வெளிப்படட்டப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. உலகமெம்பாடும் ஊழியம் செய்கிற ஒரு போதகருக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலுமோட ஸ்பெஷல் கிருபை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. யுத்தங்கள் அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும். சமாதானங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக்கள் சமாதானத்தோட வாழ கர்த்தர் கிருபை செய்யப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரும் உயிர் போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. நாளை நடக்க போற திருச்சபையின் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தரோட மகத்துவம் வெளிப்படுத்தும். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, நாளை காலையில் 8:15 திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். ஜெபத்தோடு கூட மீட்டிங்கில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரையும் பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்று ஆமென் ஹல்லேலூயா நம் தேவ வசனத்துக்குள்ளாக கடந்து வருவோமா? ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதோட 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதோட 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். அப்படி இப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துவேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ஒரு ஃபினான்ஷியல் சம்பந்தமாக இருக்கிற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். பண சம்பந்தமாக ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை இது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷராய் இருக்கிற பவுல் தன் ஊழியத்துக்கு பிலிப்பியா சபை ஒத்துழைப்பு கொடுத்து பண தேவைகள் சந்திக்கும்படியாக கொடுத்த ஒத்துழைப்புக்கு அந்த மக்களையும் உற்சாகப்படுத்தும்படியாக அவங்களை ஆசீர்வதித்து கொண்டு எழுதியிருக்கிறதா இருக்கிற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் ஹல்லேலூயா நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறும் போது நீங்கள் நினைக்க வேண்டியது, நீங்கள் ஒருபோதும் தனிமையாக இருக்கிறதில்லை. நீங்கள் தனியாக தான் போனதில்லை. உங்களோடு கூட எல்லா இடங்களிலும் உங்களோடு கூட இருக்க கர்த்தரோட பிரசன்னம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஒரு சாரீரிகமான ஒரு பிளஸிங் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பண தேவைகளும் சந்திக்கும்படியும் தேவைகள் சந்திக்கப்படி கர்த்தர் ஹல்லேலூயா அற்புதங்களை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்கு வருகிற ஒவ்வொரு தேவைகளையும் அது எப்படி சந்திக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அது நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய சோர்ஸின் படியோ நம்முடையதாக இருக்கிற தகுதிகளின் அதன் ஏற்றதான நிலைகளிலோ சந்திக்கிறது கிடையாது. கர்த்தர் அவருடைய மகத்துவத்தில் இருந்து கொண்டு ஹல்லேலூயா கர்த்தர் அவருடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் நிறைவாகும்படி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காகிய வழிகளை திறப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்க வேண்டியது உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகும்படி கர்த்தர் உங்களுக்கு அவர் மகிமையிலிருந்தே உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரம். அவர் மகிமையிலிருந்து உங்களை நிறைவாக்குவார். இப்படிதான் என் தேவனாகிய என் தேவன் தம்முடைய ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தின்படி நாம் நேசிக்கிற ஒரு தேவன், நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. இரண்டாவது, தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறவர். ஹல்லேலூயா. எப்படி குறைவுகள் நிறைவாக்கும்? ஹல்லேலூயா. அவருடைய மகிமையிலே அவர் அந்த நிறைவாக்குவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவேசுக்குள் ஹல்லேலூயா சகலத்தையும் உங்களுக்கு செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்று காலை வேளையில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அந்த தேவையெல்லாம் ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுங்கள். அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. என்ன தேவைகளாயிருந்தாலும் அந்த தேவைகளை கர்த்தர் அவருடைய மகிமையிலே அது தீர்ப்பார். மகிமையிலே கர்த்தர் அது நிறைவாக்குவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவர் உங்களுடைய மகிமையிலே கர்த்தர் ஒவ்வொரு நிரப்பும். ஆண்டவரே, குறைவுகள் நிறைவாக ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும்பா, வழிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.